கிப்டி கடந்த 4ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்ற போது சென்னை ஆவடியில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் மின்தடை ஏற்பட்டு 45 நிமிடங்கள் தேர்வு எழுத இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது என்று 13 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மின் தடையால் தாங்கள் தேர்வு எழுத முடியவில்லை, கூடுதல் நேரமும் ஒதுக்கீடு செய்யவில்லை, குறைவான வெளிச்சத்தில் முழுமையாக தாங்கள் தேர்வுகளை எழுத இயலவில்லை என்று மாணவர்கள் அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக மத்திய அரசு, தேசிய தேர்வு முகமை ஆகியவை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன தீர்வு வழங்க வேண்டும், என்ன நிவாரணம் வழங்க வேண்டும், மதிப்பெண் முறையிலா அல்லது மறுதேர்வு முறையிலா அல்லது கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கலாமா என்பது குறித்து மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் உடனடியாக தகவலை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் இளங்கலை MBBS படிப்பில், மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான அந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆவடி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அந்த 3 மணியிலிருந்து ஒரு 3:45 மணி வரை அங்கு மின் தடை ஏற்பட்டதால் அவர்கள் தேர்வு எழுத முடியாமல் பாதிக்கப்பட்டனர். முழுமையாக அந்த கேள்வி வினாத்தாளை படிக்க இயலாத சூழ்நிலையும், அந்த மின்தடை ஏற்பட்ட நேரத்துக்கு கூடுதல் நேரமும் ஒதுக்கீடு செய்யப்படாததால் தாங்கள் முழுமையாக அந்த தேர்வை எழுத முடியவில்லை என்று 13 மாணவர்கள், ஆனால் அந்த தேர்வு மையத்தில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். வழக்கு தொடுத்தவர்கள் 13 பேர். இதையடுத்து நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன நிவாரணமாக மதிப்பெண் வழங்குவதா, கூடுதல் நேரம் வழங்குவதா, மறுதேர்வு வழங்குவதா, அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு என்ன செய்வது என்பது குறித்து தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கிப்டி.